போடு. தட்டு தட்டு தட்டு. சூப்பர்ரா. சூப்பர்ரா. ஒரு 300 கிராம் இருக்கும் ப்ரோ. ஹலோ ஹண்டர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் பிடிக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பஞ்சட்டை கரிமீன் சொல்லுவாங்க அது பேர். ஸோ அதுக்கு இப்போ பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ண போகிறது மண்புழு. இவ்வளோ மண்புழு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு வச்சு பிடிக்கிறோம். இவ்வளோ நாள் மாவு வச்சு பிடிச்சிருந்தோம். ஸோ அந்த பஞ்சட்டை மீனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ நாள் பிடிச்சிருந்தோம். இதை ஒரு கண்டென்ட்டாக போடலான்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ராடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன முள் போட்டு புழு வச்சு பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ எண்டில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கன்றதை காட்டுறேன், மீன் எப்படி லாக் ஆகுதுன்னு காட்டுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தட்டு தட்டு தட்டு. ஈத்தன் போது தெரியுதா புழு நல்லா உள்ள சொருவு. ஈத்தன் போது மதியம் போடல. படுத்துச்சுரா. சூப்பர்ரா. கரிமீன் கேட்ட கிட்டத்தா. அருமை அருமை அருமை. கையில் புண்ண தூக்கி புண்ண ஓட்டினுக்கிறாரா சங்கரண்ண. இல்லடா இல்லடாப்பா சும்மாடா. ஒரு 300 கிராம் இருக்கும் ப்ரோ. 300 கிராம். சரியான சைஸ். புடிண்ணா இப்படி பிடிச்சி வைங்க. கடிச்சா? ஏய் குழம்பு வச்சா அருமையாக இருக்கும். அப்படியே புண்ண முள்ளா இருக்கும். தள்ளிட்டே போடு. தட்டு. ஏய் சூப்பர். நல்ல சைஸ். சூப்பர். அடோ போடா. சின்னது தானே, பெருசுலாம் இல்லை. சூப்பர்ரா. தூக்குடா தூக்குடா இங்கே எத்தாடா. ஓகே சூப்பர். பூச்சிக்கு மாட்டிய வளர்ப்பு வராது. ஏய் ஃபஸ்ட்டு மீன் மாட்டிக்கிச்சு. உள்ளே போட்டுக்கிச்சுரா. சரிதா? இருங்க இருங்க அப்படியே இருங்க. இரு இரு மீன் செடியோட ஜிலேபி தான். ஜிலேபி ஜிலேபி சால் வந்து இது என்ன இறங்க முடியுமா? நான் இது என்ன சத்தியம் கொடுத்துருக்கேண்ணா. கொடுங்கண்ணா சத்திய சத்திய ஆழம் 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 ஆழம். நீ வெட்டு என்ன சொல்ற? இல்ல இல்ல சத்திய பிடிச்சிருண்ணா. தூக்குண்ணா தூக்குண்ணா. நல்ல சைஸ்ண்ணா.
சூப்பர்ண்ணே. அப்படியே ஒரு ஃபோர்ஸ் கொடுண்ணே. இப்படி திரும்ப. பிடிண்ணே, நேராக பிடி. இப்படி. எது ரத்த கொதிப்பு. தூக்கி போண்ண, கையில் அப்படி இப்படி வச்சு பிடிண்ணே. பிடிண்ணே, அதை விட்டு. பார்த்து போட. நாங்கள் போன ஃபிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சட்டையும் பிடிச்சிருந்தோம், ஜிலேபியும் பிடிச்சிருந்தோம். ஜிலேபி பிடிச்ச நாளில் மட்டும்தான் என்னால் கண்டென்ட் பெருசாக எடுக்க முடியல, கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது. அதை பெரிய வீடியோவாக போட்டுருந்தான் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். மீன் மாட்டின சந்தோஷத்தில் ஃபுல்லாக ஃபிஷிங்லேயே இறங்கிட்டேன். வீடியோ எடுக்கவே தோணலை. உங்களில் எத்தனை பேர் இந்த சைஸ் ஜிலேபி பிடிச்சிருக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 kg தான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை கிலோ பிடிச்சிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த ஜிலேபி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நானும் வந்து அரிசி போட்டாச்சு, தவிடு போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 days இந்த கண்டென்ட் எடுக்கிறதாகவே போயிருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்றும் மாட்டல. நீங்கள் எத்தனை பேர் எப்படி ட்ரை பண்ணியிருக்கீன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஞ்சன்ட்டு எல்லாம் சைஸஸாக பிடிச்சிருந்தோம். ஒரு விராலும் மாட்டியிருந்தது. ஸோ இந்த மீனையும் பிடிச்சிச்சு, அந்த மீனையும் பிடிச்சாச்சு. ஓரளவுக்கு கண்டென்ட்டை தேத்தியாச்சு. நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கார்ப்பு பிடிக்கிறதுக்கான ஃபீடர் செட் வேணும்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.